வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காந்தி கணவாய் கொல்லிமேடு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்களும் விவசாயிகளும் அச்சமடைந்துள்ளனர். விளை நிலங்களையொட்டிய வனப்பகுதியில் சிறுத்தை நடமாடி வருவதால் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல முடியவில்லை என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள முல்லைநகர் பகுதியில் அதிரடி ஆய்வு நடத்திய வனத்துறையினர் உதயகுமார் மற்றும் கோவிந்தராஜ் ஆகியோர் வீடுகளில் இருந்து 2 நாட்டு துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் மான் கொம்பு இருப்பதை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். விசாரணைக்கு பின்னர் இருவரையும் கைது செய்து வனத்துறையினர் சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் படாளம் பேருந்து நிலையம் அருகே சுமையுந்து மோதியதில் முன்னே சென்ற மகிழுந்து தூக்கி வீசப்பட்டு விபத்துக்குள்ளானது. இதில் 2 பேர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த 5 பேரை மீட்டு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். கோவில்பட்டி காந்தி நகரில் மீன்கடை நடத்தி வரும் வெள்ளத்துறை என்பவர் தனது நண்பர் சாமியுடன் கடையிலேயே படுத்துறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு சென்ற மர்ம நபர்கள் இருவரையும் வெட்டி கொன்றுவிட்டு தப்பியோடினர். கொலை நிகழ்த்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்த காவல்துறையினர் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். பக்ரீத் தியாக நாளுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பாவூர் சத்திரம் ஆட்டுச் சந்தை களைகட்டியுள்ளது. தமிழகம், கேரளாவை சேர்ந்த இஸ்லாமிய பெருமக்களும் வணிகர்களும் போட்டி போட்டுக் கொண்டு ஆடுகளை வாங்கிச் செல்கின்றனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரை வழக்கத்துக்கு மாறாக 100 மீட்டர் தொலைவு வரை கடல் உள்வாங்கியுள்ளது. இதனால் பக்தர்கள் புனித நீராட முடியாமல் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். எனினும் இது வழக்கமான ஒன்றுதான் எனவும் நீரோட்டம் மாறியவுடன் கடல் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் எனவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் செம்மேடு கிராமத்தில் பூமிக்குள் புதைந்திருந்த நடராஜர் உள்ளிட்ட 3 ஐம்பொன் சிலைகளை தோண்டி எடுத்து கிராம மக்கள் கற்பூர ஆராதனை செய்து வழிபட்டனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற வருவாய்த்துறையினர் சிலைகளை தொல்லியல் துறை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என கூறினர். ஆனால் சிலைகளை ஒப்படைக்க மறுத்து கிராம மக்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது.